வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெண்டைக்காய் வெங்காய கறி பண்ண போறோம். இந்த டிஷ்ஷுக்கு வெண்டைக்காயோட வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இது எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ரஃப்பா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு இதை தனியா வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துட்டு இந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணா போதும். அப்பதான் இந்த வெங்காயம் கிரன்ச்சியாவே இருக்கும். அதுக்கு மேல வதக்கினா சாஃப்ட் ஆயிரும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 200 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை அதில் உள்ள விழுவிழுப்பு தன்மை போற அளவுக்கு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கங்க. வெண்டைக்காயை கட் பண்றதுக்கு முன்னாடி காயை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அதனுடைய ஈரம் போக நல்லா தொடச்சுக்கங்க. 5 நிமிஷமா வதங்கி வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, இது கூட நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. இந்த விழுதுதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துக்கங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு மூடி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5-6 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வெண்டைக்காய் வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. கடைசியில சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயோட வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இந்த கறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா இதுல 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரா வாசனையா இருக்கும். ஒருவேளை கசூரி மேத்தி இலைகள் உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சுவையான வெண்டைக்காய் வெங்காய கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.